திமுக, அதிமுக இடையே கடும் போட்டி. ஆட்சியை பிடிப்பது யார்? ஆட்டத்திலேயே இல்லாத தாவேக. புதிய சர்வே. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு 1 மாதம் கூட இல்லாத சூழலில், இப்போது ஓட் வைப், ஓட் டிராக்கர் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது. அதில் திமுக மற்றும் அதிமுக இடையே மிக கடுமையான போட்டி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அதிமுகவுக்கு லேசான முன்னிலை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்கும் சூழலில், மற்ற மாநிலங்களுடன் சேர்ந்து மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இந்த முறை தமிழ்நாட்டில் 4 பிரதான கட்சிகள் அல்லது கூட்டணிகள் களத்தில் உள்ளன. வழக்கம் போல திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி களத்தில் இறங்கியுள்ளன. மறுபுறம் சீமானின் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல தனித்து போட்டியிடுகிறது. அதேபோல புதிதாக அரசியல் கட்சியை ஆரம்பித்துள்ள விஜயின் தாவேகவும் தனித்து போட்டியிடுகிறது. 4 முக்கிய அணிகள் களத்தில் இருந்தாலும் கூட திமுக மற்றும் அதிமுக இடையேதான் பிரதான போட்டி இருப்பதாக கருத்து கணிப்புகளில் தெரிய வருகிறது. இதற்கிடையே திங்கள் இரவு ஓட் வைப், ஓட் டிராக்கர் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது. இந்த சர்வே இதற்கு முன்பு வெளியான IANS மேட்ரைஸ் முடிவுகளுக்கு ஒத்து இருக்கிறது. அதே நேரம் அக்னி நியூஸ் சர்வீசஸ் கருத்து கணிப்புகளில் இருந்து நேர் எதிராக இருக்கிறது. ஓட் வைப், ஓட் டிராக்கர் கருத்து கணிப்பு முடிவுகள் பிரத்யேகமாக CNN நியூஸ் 18 தளத்தில் வெளியானது. இதில் திமுக கூட்டணிக்கு இந்த முறை 104 முதல் 114 இடங்கள் வரை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் அதிமுக கூட்டணிக்கு 115 முதல் 125 இடங்கள் வரை கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. விஜய் தலைமையிலான தாவேக கட்சிக்கு 2 முதல் 8 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 234 தொகுதிகள் உள்ள சூழலில் 117 இடங்களில் வெல்லும் கட்சி அல்லது கூட்டணியே ஆட்சியை பிடிக்கும். அதிமுக லேசாக முன்னணியில் இருந்தாலும் கூட போட்டி மிக கடுமையாக இருப்பதையே இது தெளிவாக காட்டுகிறது. இது நேற்று மார்ச் 30ஆம் தேதி வெளியான சர்வே ஆகும். முன்னதாக மார்ச் 23ஆம் தேதி வெளியான சர்வேயில் திமுக 113 முதல் 123 தொகுதிகள், அதிமுக 106 முதல் 116, தாவேக 2 முதல் 8 இடங்களில் வெல்லும் என கூறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக வெளியான IANS மேட்ரைஸ் சர்வேயும் கிட்டத்தட்ட இதே முடிவுகளை குறிப்பிட்டிருந்தது. அதிமுக கூட்டணி 39 முதல் 40% வாக்குகள் மற்றும் 114 முதல் 127 இடங்களை பெறும் என்றும், திமுக கூட்டணி 37 முதல் 38% வாக்குகள் மற்றும் 104 முதல் 114 இடங்களை பெறும் என்றும் IANS மேட்ரைஸ் கருத்து கணிப்பு முடிவுகள் கூறியிருந்தது. அதாவது வெறும் 2 முதல் 3% வாக்குகள் வித்தியாசம், சிறிய மாற்றங்களும் கூட தேர்தல் முடிவுகளை கணிசமாக மாற்றக்கூடும் என்றே இந்த இரு சர்வே முடிவுகளும் காட்டியுள்ளது. இரண்டிலும் தெளிவான முன்னிலை யாருக்கும் இல்லை என்றாலும் அதிமுகவுக்கு சற்று முன்னிலை தரப்பட்டுள்ளது. இது களத்தில் கடுமையான போட்டி இருப்பதையே காட்டுகிறது. அதே நேரம் சென்னையைச் சேர்ந்த அக்னி நியூஸ் சர்வீசஸ் முன்னதாக வெளியிட்டிருந்த கருத்து கணிப்பு இந்த இரண்டிலிருந்தும் முற்றிலும் மாறுபடுகிறது. அது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என கூறியிருந்தது. திமுக கூட்டணிக்கு 44.9% வாக்குகளுடன் 180 இடங்களிலும், அதிமுக கூட்டணிக்கு 38.5% வாக்குகளுடன் 54 இடங்களிலும் வெல்லும் என அக்னி கருத்து கணிப்புகளில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.